2021 தட்கல் ஸ்கீமில் சர்வீஸ் வாங்கி விவசாயம் பண்ணுறக்கு ஆரம்பித்தேங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்கை டெக்னாலஜியில் நம்ம ஸ்டார்டர் போட்டு வால்வெல்லாம் இயங்குற மாதிரி போட்டுக்கலாங்க. விளக்க நான் கேட்கும்போது வந்துங்க, இந்த மாதிரி தொட்டி ஓடும்போது மட்டும் வால்வு இயங்குங்க. 4 வால்வு வந்து கொஞ்சம் 2000 அடிக்கு அக்கட்டு இருக்குதுங்க. வணக்கம், என் பேர் செந்தில்குமாருங்க. நான் வந்து வெள்ளாங்கோயிலில் குடியிருக்கிறேங்க. இது இருக்கிற இடம் வந்து சிறுவலூர் கரிச்சிபாளையத்தில் இருக்குதுங்க. வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் 10 கிலோமீட்டரு டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. நான் வந்து இங்கே இப்போ புதுசாக 2021 தட்கல் ஸ்கீமில் சர்வீஸ் வாங்கி விவசாயம் பண்ணுறக்கு ஆரம்பித்தேங்க. போர் தண்ணி தான் ஓடுதுங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி விவசாயம் பண்ணலாம், வால்வெல்லாம் நீக்கணும், எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தொட்டி கட்டி உடனே அண்டர் கிரவுண்டு தொட்டி போட்டேங்க. தொட்டி போட்ட ஒருபாடு எப்படி வால்வெல்லாம் போடலாம், மோட்டரை எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற போது எனக்கு வந்து நம்மளுடைய எலக்ட்ரிஷியன் மோட்டர் ஒர்க் பண்ணுற எலக்ட்ரிஷியன் நம்மளுக்கு சொன்னாருங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்கை டெக்னாலஜியில் நம்ம ஸ்டார்டர் போட்டு வால்வெல்லாம் இயங்குற மாதிரி போட்டுக்கலாங்க அப்படின்னாருங்க. அப்புறம் தான் உடனே வந்து சரி அந்த மாதிரியே செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்துங்க, சரி இந்த மாதிரி லைஃப் ஸ்கையில் நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிதுங்க. சரி அவங்கள பண்ணி கொடுக்க சொல்லும்போது வந்து அவங்க உடனே பார்த்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ வால்வு போட்டுக்கலாங்க அப்படின்னாங்க. நம்மளது 7 ஏக்கராங்க, 7 வால்வு போட்டிருக்குறோங்க. நம்மளது வந்து போரு அப்படிங்கிறதுனால வந்து தொட்டியில் நம்பி தான் அடுத்தது போரு மோட்டர் ஓடுற மாதிரி இருக்குங்க. அதனால் வந்து எப்படி இது விளக்க நான் கேட்கும்போது வந்துங்க, இந்த மாதிரி தொட்டி ஓடும்போது மட்டும் வால்வு இயங்குங்க, போர் மோட்டர் ஓடும்போது வால்வு இயங்காது, அது வந்து உங்களுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்னாங்கன்ட்டு இந்த மாதிரி போட்டேங்க. இப்போ வந்து 7 ஏக்கராவுக்கு 7 வால்வு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம தொட்டி ட்ரை ஆன உடனே தொட்டி மோட்டர் ஆஃப் ஆகிடுதுங்க. தொட்டி ஃபுல் ஆன உடனே தொட்டி மோட்டர் போர் மோட்டர் ஆஃப் பண்ணி தொட்டி மோட்டர் ஆன் ஆகிக்குதுங்க. ஆன உடனே தொட்டி மோட்டர் ஆன உடனே வால்வு கரெக்டாக இயங்குறக்கு ஆரம்பிக்குதுங்க. நம்ம எவ்வளோ டைம் வச்சு எந்த காட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற போது ஒரு வால்வுக்கு ஒரு டைம் செட் பண்ணியிருக்கிறேங்க. அது வந்து கரெக்டாக இவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை மாறுற மாதிரி வைக்கங்காட்டி கரெக்டாக அவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குதுங்க. தொட்டி ட்ரை ஆன உடனே பழையபடி போர் மோட்ரு அதே ஸ்டார்டர்லேருந்து ரன் பண்ணிக்குதுங்க. ஒரு மோட்டர் ஆஃப் பண்ணி ஒரு மோட்டர் ஆன் பண்ணிக்குதுங்க. அந்த சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இது 3 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க, நல்லா சௌகரியமாக இருக்குதுங்க. வீட்டுக்குலேருந்து வந்துட்டு போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வால்வு திருப்பிட்டு ஒரு காட்டுக்கு ஒருக்கா வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சௌகரியமாக போச்சுங்க. நான் வீட்டிலேருந்தே எல்லாமே ரன் பண்ணிக்கிறேங்க. சர்வீஸ் அப்படிங்கிற போதும் உடனே வந்து எந்த ஒரு ரிமார்க் அப்படின்னாலுமே ஃபோன் பண்ணால் வந்து எல்லாம் நீட்டாக பார்த்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒன்றும் நம்மளை இது வந்து நல்ல சௌகரியமாக தெரியுதுங்க. எந்த இடையூறும் இல்லாத லைஃப் ஸ்கை தான் அப்படிங்கிற மாதிரி நானும் வெவ்வேறு இது இப்போ யோசித்து பார்த்தேங்க. போய் பார்க்கும்போது அதுக்கு இது வந்து நம்மளுக்கு தான் பெஸ்ட்டாக தெரியுதுங்க. அதுக்கெல்லாம் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வருது, ரன் ஆகிறது இல்லைங்க. எத்தனையோ சிரமமெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுது அந்த பிரச்சனை இல்லைங்க. ரெண்டாவது நம்ம ஒரு காடு வந்து 4 வால்வு வந்து கொஞ்சம் 2000 அடிக்கு அக்கட்டு இருக்குதுங்க. அதுக்கு வந்து நம்ம சோலாரில் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னா சோலார்லேயே போட்டு அதை ரன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு போட்டேங்க. ஆனால் சோலார் பரவாயில்லைங்க, நல்ல முறையாக எங்குதுங்க. இங்கேருந்து அங்கே ஒயர் இல்லாமையே ஒயர்லெஸ்ஸில் இயங்குற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இடையூறு இல்லாமல் இருக்குதுங்க. சோலார் நல்லபடியாக ரன் ஆகுதுங்க. அங்கே 4 வால்வு இருக்குதுங்க. தொட்டிக்கிட்ட 3 வால்வு ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஆக மொத்தம் 7 வால்வும் கண்டினியூஸாக 1 பை 1 ரன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சௌகரியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நம்மளது வந்துங்க 2.5 இன்ச்சு வால்வாக போட்டிருக்குறேங்க. எல்லா வால்வுமே வந்து 2.5 இன்ச்சு வால்வு, பட்டர்ஃப்ளை வால்வுங்கிறதுனால 2.5 இன்ச்சு வால்வு போட்டுங்க. ஆனால் 2.5 இன்ச்சு வால்வு வந்து சௌகரியமாக இருக்குதுங்க. லைனு எல்லாமே வந்து எந்த இடையூறும் இல்லாமல் போய்க்குது வந்துக்குதுங்க. நம்ம வந்து இப்போது தண்ணி கட்டி பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்பவுமே சௌகரியமாக இருக்குதுங்க. நம்ம ஆள் போட்டு தண்ணி அந்த பழைய டைப்பில் வந்து தண்ணி வாய்க்கால் போட்டு தண்ணி மாதிரி எடுக்கிறத விடங்க இது வந்து நம்ம ஆட்டோமேஷனில் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்ல சௌகரியமாக இருக்குதுங்க. ஈல்டும் வந்து நல்லா இருக்குதுங்க. ரெண்டாவது நான் வந்து 3 வருஷமாக வாழை மாற்றி வாழை 3வது வாழை இப்போது விவசாயமாக இருக்குதுங்க. ஆனால் எல்லாமே பரவாயில்லைங்க. தண்ணி பாய்ச்சறதை பொறுத்தளவில் வந்து எந்த இடையூறும் கிடையாதுங்க. ஈல்டும் நல்லா இருக்குதுங்க. நம்ம ஆள் போட்டு தண்ணி கட்டினா செலவாகிறத விட இது எந்த ரிஸ்க்குமே கிடையாதுங்க.
அவங்களுடைய இதுலேயே வந்து எல்லாமே சிம் கார்டு முதல் கொண்டு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எதையுமே நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்ணணும், மற்றபடி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எது வந்தாலும் கம்பெனி சைட்லேயும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. பரவாயில்லைங்க. என்னுடைய கண்ட்ரோலை வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னாக்குங்க, 1/1 ஓடுற மாதிரி போட்டிருக்காங்க. ஒன்று, அதாவது வந்து தொட்டியில் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிற பட்சத்தில் வந்து போர் மோட்டர் ஆன் ஆகிக்குதுங்க. போர் மோட்டர் ஆன் ஆகி தொட்டி ஃபுல்லாக வரைக்கும் அந்த அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தொட்டி ஃபுல்லாக வரைக்கும் போர் மோட்டர் மட்டும்தான் ரன் ஆகுங்க அதே ஸ்டார்டரில். அடுத்தது வந்து தொட்டி ஃபுல்லான உடனே நான் கட் ஆஃப் பண்ணி அதே யூனிட்லேருந்து வந்துங்க நம்மளுக்கு தொட்டி மோட்டர் ரன் ஆகிற மாதிரி வால்வு இயங்குற மாதிரி யூனிட் போட்டு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய யூனிட் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிற மாதிரி 1/1 ஓடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரே ஸ்டார்டரில் நம்மளுக்கு வந்து 2-in-1 ஓடுற மாதிரி ஆப்ஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த டைம் எனி டைமே வந்து 1/1 மட்டும்தான் ஓடுதுங்க. ஒரே டைமில் 2 மோட்டர் ரன் ஆகாத அளவுக்கு சிஸ்டம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே வந்து யாராவது வந்து நம்ம லைவ்ஸ்க்கு, அதாவது ஆட்டோமேஷன் போடணும், இந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் வால்வு எப்படி போடணும் அப்படின்னு கேட்டாலுமே நான் வந்து லைவ்ஸ்கை தான் சொல்லுவேங்க. ஏன்னா நம்மளுடைய அனுபவத்தில் 3 வருஷமாக வந்து நல்லா இருக்கிறதுனால வந்து நான் லைவ்ஸ்கை தான் பரிந்துரை பண்ணுவேங்க. ஏன்னா நம்மளுடைய அனுபவத்தில் வந்து அது 100% வந்து நல்ல முறையாக இயங்கிட்டு இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம வேறு வால்வை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இது 100% ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. ஆட்டோமேட்டிக் வால்வில் வந்து லைவ்ஸ்கை தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுங்க.